நினைக்கலாம், ஏசப்பா என்னை தேடி வந்திருக்கிறாரு, எனக்கு ஞானம் இல்லையே கேள்வி கேட்குறீங்களா? என்னால் என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? இங்கே வந்திருக்கிற உங்களில் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் தெரியுமா? மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் தான் இங்கே நிறைய இருக்கிறீங்க. பாருங்கள், லேயால் அற்பமால் எண்ணப்பட்டது போல இங்க இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் எல்லாரும் அற்பமா எண்ணப்படுகிறீர்கள். அவன் எண்ணத்தை உருப்பிட்டான். டேவிட் கணேசை எப்படி உருப்பிட்டான்? நான் சொல்றேன், அற்பமா எண்ணப்பட்டு இருக்கிறீர்களா? அற்பமா எண்ணப்பட்ட அந்த லேயாளை கர்த்தர் கண்டு அவளை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை உருவாக்கும்படி தலைவர்களை சந்ததிகளை லேயாள் மூலியமாக உருவாக்குனது போல இன்றைக்கு அற்பமா எண்ணப்பட்ட உன்னைத்தான் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு சொன்ன ஜோசிய வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாராலும் மறக்கப்பட்டவர்கள் தாவீதை தேடியே வர்றாரு. தாவீதுக்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் காத்திருக்க சொல்லுகிறார். அங்கு உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டபோதுதான் அந்த அப்பாவுக்கு ஞாபகம் வருதுங்க. எங்க அன்பு சகோதரனே சொன்ன, நீங்கள் யார் தெரியுமா? உன்னை தேடி ஏன் தெரியுமா ஏசப்பா வந்திருக்கிறாரு? உன் பெற்றோர்களால் கூட நீ மறக்கப்பட்டு விட்டாய். உன் மேல உங்க அப்பா அம்மாவும் கூட உனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னை மறந்த ஒரு கூட்டமாக இருக்கிறாய், மறக்கடிக்கப்பட்டவர்கள். மூன்றாவது ஒரு கூட்டத்தை இந்த இடத்துல ஆண்டவர் காண்பித்து கூட யார் தெரியுமா? தூக்கி எறியப்பட்டவர்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. கல்யாண வீட்டில் அங்கு திராட்சரசம் குறைவாக இருக்கிறது, குறை வந்து விட்டது. அங்கு அற்புதங்களை செய்ய முடியும் ஆண்டவர் பாத்திரங்களை தேடுகிறார். எப்படி அற்புதம் செய்கிறார்? தூக்கி எறியப்பட்ட 6 கச்சாடிகள் அங்கு சும்மா கிடக்குதுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல் கேட்கிற கீழ்ப்படுகிற அநேகர் இன்றைக்கு இல்லை. தூக்கி எறியப்பட்டவர்கள் இங்கிருக்கிற உங்களை கொண்டுதான் ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக மாற்ற போகிறார். எழுப்புதலை ஆண்டவர் தீயாக பற்ற வைக்க போகிறார்.